இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, பாணாறு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? இல்ல அப்படின்னா பாணாறு அப்படின்ற அடைமொழி எந்த நூலுக்கு உரியது அப்படின்றதுதான் இன்றைய வினா. ஆப்ஷன் ஏல பாருங்க முல்லைப்பாட்டு, ஆப்ஷன் பில பெரும்பானாற்றுப்படை, ஆப்ஷன் சில சிறுபானாற்றுப்படை. இந்த வினாவிற்கான பதில் பெரும்பானாற்றுப்படை. ஏன் அப்படின்னா ஆற்றுப்படை நூல்கள்ல இந்த பெரும்பானாற்றுப்படை ஒரு 500 பாடல்களை கொண்டது. அதனால இதுக்கு பெரும்பானாற்றுப்படை அப்படின்ற பேர் வந்தது. ஆனா பாடல் அடிப்படை அடிப்படையில நம்ம பாக்குறப்போ இது தவிர்த்து பாத்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள்லயே மலைபடு கடாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூத்தராற்றுப்படையில 583 அடி இருக்கு. ஆனா இருந்தாலும் அதற்கு பாணாறு அப்படின்னு சொல்லல. ஆனா பெரும்பானாற்றுப்படையை தான் பாணாற்றுப்படை அப்படின்னு சொல்றாங்க. பாணாறு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் அப்படின்னு கேட்டா அது பெரும்பானாற்றுப்படை தான். தவறுதலா கூத்தராற்றுப்படை அப்படின்றத நம்ம கணக்குல எடுத்துக்கூடாது. ஆனா ஆற்றுப்படை நூல்கள்ல எது பெருசு அப்படின்னா கூத்தராற்றுப்படை தான் பெருசு. ஆனா பெரும்பானாற்றுப்படையில 500 அடிகள் இருக்கு. ஆனா அந்த நூலுக்கு தான் பாணாறு அப்படின்ற ஒரு அடைமொழி இருக்கு. நன்றி.